என் அன்பு குழந்தையே, என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? இனி எதற்கும் பயப்படாதே. உன் பயணம் என் பாதையை நோக்கியே இருக்கட்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை குழந்தையே. எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து பார். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நிச்சயமாக நான் சேர்க்கிறேன். என் நாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இரு. என்னை உன்னுடைய மனதில் நினைத்து உன்னுடைய கடமைகளை செய்து வா. அது போதும் குழந்தையே. உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். என்னை முழுமையாக நம்பு. இனி வரும் காலம் வளம் பெறும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். உன்னிடம் எந்த தவறும் இல்லையெனில் எதிர்த்து பேசு. இல்லையேல் உன் பக்கமும் ஒரு நியாயம் இருப்பதை மறந்து மறைத்து விடுவார்கள். அதிகம் விட்டு கொடுத்து செல்பவர்களிடம் உன்னுடைய கோபத்தை காட்டாதே. முடிந்தால் அவர்கள் ஏன் உனக்கு விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று யோசித்துப் பார். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே. நீ என்ன நினைக்கின்றாய் என்பதே முக்கியமானது. உனது கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே. அதில் கற்ற பாடங்களை கொண்டு உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களை தொடங்கு. இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது. நீ எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. முயற்சி செய்து தவறாக சென்ற காரியங்களை நினைத்து வருந்தாதே. ஏனென்றால் தவறுகளிலிருந்துதான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். தோல்வியே வெற்றிக்கு முதற்படி. சிக்கல்கள் வந்துவிட்டதே என்று பயந்து ஒதுங்காமல் அதை தைரியமாக ஏற்றுக்கொள். ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வினை தேடு. பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை தைரியமாக எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை தரும். எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகின்றது. காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில் தான் முடியும் என் குழந்தையே. காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகளின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயமாக அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும்? ஏன் பயப்படுகின்றாய்? பயப்படாதே, நான் இருக்கின்றேன். எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நம்முடைய வேளையில் அது எதுவாயினும் சரி, தெளிவும் ஈடுபாடும் இருந்தால், அதில் சுத்தம் இருந்தால் அந்த தெளிவே பலம். அந்த பலமே உன்னை வெற்றி பெற செய்யும். உன்னை ஏமாற்றியவர்கள் தன்னுடைய கர்ம வினைகளை நிச்சயம் அடைந்தே தீர்வர். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண் முன்னே நடக்கும். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தையே. எதை பற்றியும் நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என் குழந்தையே. நாள்தோறும் உன்னுடைய மனதில் ஓடும் எண்ணங்கள், அதில் எதிர்மறையாய் நேர்மறையாய் எத்தனை சாயல்கள். அவற்றிலிருந்து விடுபட முயற்சி செய்யும் ஆன்மா அது மாயை. இரண்டிற்கும் இடையே ஏற்படும் போராட்டங்கள் என்று நாள்தோறும் நீடித்து யுத்த களமாக மாறி இறுதியில் உன்னுடைய நிம்மதியை தொலைத்த தருவாயில் என்னுடைய படிகளை ஏறி என்னை நோக்கி வந்திருக்கின்றாய். உன்னை என்னிடத்தில் ஈர்க்கவும் உன்னை என்னிடத்தில் வர வைக்கவும் நான் செய்த யுக்திகள் தான் இத்தனையும். இத்தனை போராட்டங்களை சந்தித்து மன தைரியத்துடனும் என் மேல் உள்ள பக்தியுடனும் அனைத்திலும் வெற்றி பெற்று நீ பெரும் பொக்கிஷம்தான் இனிமேல் நீ வாழப்போகின்ற வாழ்க்கை. அமைதியும் நிம்மதியும் இல்லாத உன்னுடைய மனம் இனிமேல் அமைதிக்கும் நிம்மதிக்குமான இடமாய் திகழப் போகின்றது. விரைவாக உன்னுடைய நல்ல வாழ்க்கையை நீ உணரப் போகின்றாய். இனி நீ வாழும் இடம் அழகாய் பூத்துக் குலுங்கும் நந்தவனமாய் மாறும். உன் முகம் ஜொலித்து உன்னுடைய மனம் நிம்மதியால் நிரம்பி உன்னுடைய வாயிலிருந்து மகிழ்ச்சியின் சாரல்
சிரிப்பின் மழையாக பொழியப் போகின்றது. நீ வைரக்கல், உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல் ஜொலிக்க செய்வதே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன். இனி உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். நீ உன்னுடைய கண்ணில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன். உலகத்தில் என்ன மாறினாலும் உன்னுடைய அப்பா நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ என்று என்னை பெருமாளே என்று அழைத்து நம்பிக்கையோடு என்னிடத்தில் சரணடைந்தாயோ அன்றே நீ என்னுடைய உயிரான என் பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கை என் பொறுப்பு. உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன்னுடைய நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வும் உன்னுடைய பலம் என்று அனைத்தும் உன்னதமாகும். அதனால் நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நாளைய விடியலில் நீ இத்தனை காலங்களாக என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டது வரமாக கிடைக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். சில விஷயங்கள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனால் அதை ஒருவர் புரிந்து கொண்டால் இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படியே நடப்பதை புரிந்து கொண்டாலும் செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகின்றது. மாய வலையில் சிக்க வருகிறாய். என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே. எப்பொழுதும் மனம் சொல்வதை கேட்டு அதை செயல்படுத்துபவராக நீ இருக்க வேண்டும். நடக்கும் விஷயங்களுக்கேற்ப உன் மனம் அசை போடக்கூடாது. என்றைக்கும் எதற்கும் அடிமையாகாதே. அது உன்னை ஆள ஆரம்பித்து விடும். அது நடந்தால் உன் தன்னிலையை நீ மறப்பாய். உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே, உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து தோற்றம் தெரியக்கூடாது. ஒரு அடியில் உள்ள நூல் சிக்கலடைந்தால் அந்த சிக்கலை எளிதில் நீக்கலாம். ஆனால் உனது வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளாக உன் வாழ்க்கை உள்ளது. அதை எப்படி நான் அறியாமல் இருப்பேன்? எவ்வளவு வேண்டுமானாலும் சிக்கல்களை விடுவிக்கத்தான் கர்மாக்களுடனும் மாயைகளுடனும் மீட்க போராடிக் கொண்டிருக்கின்றேன். அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை. உன்னை சார்ந்தவர்களும் உள்ளனர். அந்த சிக்கல்களை அவிழ்ப்பதற்கான நுணுக்கங்கள் உன் கண்களில் படும் பொழுது நீ பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாது. அதனால் பொறுமை காக்க வேண்டும். ஒவ்வொரு சிக்கல்களையும் அவிழ்க்கும் பொழுதுதான் உன் மனதின் கோணலான சிக்கல்கள் அவிழ்க்கப்படுகின்றன. என்றைக்கும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எதை நினைத்தும் கலங்காதே குழந்தையே. எல்லாவற்றையுமே உன் அப்பா நான் மாற்றிக் காட்டுவேன்.